பிரைஸ் த லார்ட். எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஒரு சாட்சியை சுருக்கமாக நான் சொல்கிறேன். தயவுசெய்து இது எண்டு வரைக்கும் கேளுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு சகோதரி தன் குடும்பத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, கணவர் மாத்திரம் ரட்சிக்கப்படாது இருப்பார். இவங்க அவங்க போகிற சர்ச்சில் இருக்க ஊழியக்காரர்கிட்ட போயிட்டு ஒரு நாள் எங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஊழியக்காரர் அவங்க வீட்டுக்கு ஜெபம் பண்ண வருவார். ஜெபம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவர் கிளம்புவார். இந்த சகோதரி தயவுசெய்து ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போங்கய்யா அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ரொம்ப கம்பல் பண்ணுறது நிமித்தம் அவர் சரின்னு சொல்லிட்டு சாப்பிட உட்காருவார். சாப்பாடு பரிமாறி கொண்டு இருக்கும்போது அந்த சகோதரியோட கணவர் வருவார். இதை பார்த்த உடனே அந்த கணவருக்கு ரொம்ப கோபம் வரும். உடனே அந்த ஊழியக்காரரை கடினமான வார்த்தைகள் சொல்லி குத்துற மாதிரி அவர் இருதயத்தை குத்துற மாதிரி பேசி அவரை காயப்படுத்துவார். அது மாத்திரம் இல்லை, அவர் சாப்பிட்ற தட்டில் 3 தடவை எச்சி துப்பிட்டு வேகமாக போயிடுவார். இதை பார்த்த உடனே அந்த சகோதரி ரொம்ப பாரப்பட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க. இது மாதிரி நம்ம கணவர் நடந்துக்கிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஊழியக்காரர் கொஞ்சம் கூட முகம் கோணாமல் முகம் சுளிக்காமல் அந்த சாப்பாடை எடுத்து ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அந்த சகோதரி கிட்ட சாப்பாடு ரொம்ப அருமையாக இருந்துச்சு, ரொம்ப நன்றிமான்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவார். அந்த எச்சு துப்புனார்ல அந்த சகோதரர் நைட்டு தூங்க போவார். இந்த ஊழியக்காரர் நைட்டு போய் ஜெபம் பண்ணிட்டு தூங்கிடுவார். ஆனால் எச்சு துப்புன சகோதரர் இருக்கார்ல, அவர் போய் தூங்க போவார். அவரால் தூங்க முடியாது. ஏன்னா அவர் செய்த அந்த சம்பவமே அவருக்கு மீண்டும் மீண்டுமாய் அவர் நினைவில் தூங்க விடாதபடிக்கு போராடிக்கிட்டே இருப்பார். உடனே அப்போ தான் அவர் உணர்வார், தாம் பண்ணது தவறு, அந்த ஊழியக்காரர் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எப்போ விடியும்னு பார்த்துட்டே இருப்பார். உடனே வேகமாக கிளம்பி அடுத்த நாள் காலையில் ஒரு 6 மூட்டை அரிசி எடுத்துக்கிட்டு நேராக அந்த பாஸ்டரை பார்க்குறதுக்கு போவார். போயிட்டு அவருடைய சர்வீஸ் முடிஞ்ச உடனே எல்லாரும் பார்க்குறபடி அவர் என்ன பண்ணுவார், அவரை விட இவர் வயதில் பெரியவர் இருந்தாலும் அவர் காலில் போய் விழுந்து, ஐயா நான் பண்ணது தப்பு, மன்னிச்சிருங்க, நான் அப்படி உங்ககிட்ட நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுது மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு அவர் இந்த காணிக்கையும் சேர்த்து அவருக்கு கொடுப்பார். ஏசிய தீர்க்கதரிசன புஸ்தகம் 61வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டதனையாய் பலன் வரும். எந்த இடத்துல ஊழியத்தின் நிமித்தம் நீங்கள் வெட்கப்பட்டு போனீங்களோ, அவமானப்படுத்தப்பட்டு போனீங்களோ, நிந்திக்கப்பட்டு போனீங்களோ, அதே இடத்துல அதே நபர் மூலமாய் ஆண்டவர் உங்களை இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். அதனால் ஒருபோதும் நீங்கள் ஐயோ நான் ஆண்டவருக்காக தானே இதெல்லாம் நான் சகிச்சேன், ஆனால் ஏன் எனக்கு இப்படி அப்படி நீங்கள் கேள்வி கேட்காதீங்க. அதற்கான பலன் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. ஆமென். காட் பிளஸ் யூ.